Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ராகி பருப்பு அடை. ஒரு சூப்பரான ஹை புரோட்டீன் டிஷ்ஷுங்க இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு அரை கப்பு வந்து கடலை பருப்பு, ஒரு அரை கப்பு வந்து பாசி பருப்பு, இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வாட்டர்ல ஒரு 2 hours சோக் பண்ணி வச்சிருங்க. கூடவே வந்து ஒரு 7-8 சிவப்பு மிளகா, சரிங்களா? ஸோ ஒரு 2 hours கழிச்ச பிறகு இந்த மாதிரி வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல இந்த சிவப்பு மிளகா, அதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச இந்த கடலை பருப்பு மற்றும் பாசி பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அடுத்தது என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி துண்டு ஒரு 2 போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 3-4 பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொரன்னு ரஃப்பா அரைச்சிக்கோங்க. அதை பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. அதை வந்து நான் ஒரு பேசனுக்கு வந்து மாத்துறேன், சரிங்களா? ஸோ இந்த பருப்பை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 1 கப்பு ராகி இதுக்கு ஆட் பண்றோம், அதாவது கேழ்வரகு மாவு. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா கேரட்டு, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காயை நான் போடுறேன், டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு கண்டிப்பாக மறந்துடாதீங்க, உப்பு ஆட் பண்ண தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இந்த அடை மாவு பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு என்ன தண்ணி தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஓவரா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, உடனே அதிகமா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. அந்த ஒரு திக்கு பதமா இருக்கும் நம்மளுடைய அடை மாவு பதம், சரிங்களா? பாருங்க நம்மளுடைய மாவு பேட்டர், அதாவது அடை செய்வதற்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளீன் அப் பண்ணிக்கோங்க. அந்த அடை மாவு வந்து அப்படியே ஊத்திடுங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ்வலா தோசை வாக்குற மாதிரி தான், பட் இது கொஞ்சம் மாவு வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால அப்படியே மெதுவா ஸ்ப்ரெட் பண்ணுங்க, சரிங்களா? அங்கங்க ஓட்டை போட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வரும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்க, அந்த கலரே மாறி போச்சு பாருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க, மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ இந்த டயத்துல வந்து கொஞ்சம் கம்மி நேரம் நீங்க வந்து குக் பண்ணா போதும். பாருங்க ஒரு அடை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்ததும் குவிக்கா ஒன்று காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் அடை மாவு போட்டுருங்க அந்த தோசைக்கல்ல, சூடான தோசைக்கல்ல. அங்கங்க லேசா ஒரு ஓட்டை பண்ணிக்கோங்க அந்த கரண்டியால, அப்பதான் இன்னும் கிறிஸ்பியா வரும். ஸோ அதே ப்ராசஸ் தான். பாருங்க சூப்பரா 2 அடை ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்க சட்னியோட தொட்டு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ராகி பருப்பு அடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.